ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆஃபீஸர் மாம் ஜர்னி. நான் இப்போது ஆஃபீஸில் என்னோடய லன்ச் பிரேக்கில் இருக்கேன். ஸோ இந்த டைமில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் வீடியோ பண்ணலான்னு தோணுச்சு. என்னோடய வாய்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி தோணுச்சு. சாரி ஃபார். இன்றைக்கி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ஆர்டிக்கல் 14 பற்றி தான் பார்க்க போகிறோம். சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்னு சொல்கிறோமே, அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, வாங்க பார்க்கலாம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சொல்ற ஆர்டிக்கல் 14 2 முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது. ஒன்று யூகே கான்செப்ட், அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் சமத்துவம். இதுல சட்டத்திற்கு முன் எல்லாரும் ஒண்ணுதான், யாரும் சட்டத்திற்கு மேல் கிடையாது அப்படிங்கறது சொல்லுது. ரெண்டாவது கான்செப்ட் யூஎஸ் கான்செப்ட்ல இருந்து எடுத்த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ், அதாவது சட்டத்தின் சமமான பாதுகாப்பு, அதாவது சமமானவர்கள் மத்தியில் சமமாக நடத்தப்பட வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சட்டத்தோட பாதுகாப்பு சமமா வழங்கப்பட வேண்டுங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த மாதிரி யூபிஎஸ்சியோட முக்கியமான டாபிக்ஸ், பாலிட்டி பேஸ்ட் அண்ட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப சிம்பிளாக என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கண்டிப்பாக உங்களோட சஜஷன்ஸ் ஆர் உங்களோட ஃபீட்பேக் எனிதிங் எல்ஸ் நீங்கள் என்னுடைய கமெண்ட் செஷனில் ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னோட வாய்ஸ் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா சாரி ஃபார் தட். இன் பிட்வீன் மை லன்ச் பிரேக் ஐ எம் மேக்கிங் திஸ் வாய்ஸ் ஓவர் வீடியோ. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். I'll improvise it. Thank you everyone.